வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மலைகளின் இளவரசின்னு சொல்லக்கூடிய கொடைக்கானல்ல இருக்கோம். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் விவசாயமே சரிவு தான். ஆனா சரிவுல தான் விவசாயம் அப்படின்ற மாதிரி மலை சாரல்ல மலை சரிவுல நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா அவரை விவசாயம் எப்படி பண்ணியிருக்காரு ஐயா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவுல முழுமையா பேச இருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம் சார், என் பேர் ரவிக்குமார் சார். நான் கொடைக்கானல் வட்டம் பேத்துப்பாறை கிராமம். சரிங்க, எவ்வளவு நாளா நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? கடந்த 20 வருஷமா நாங்க விவசாயம் பண்ணிட்டு. கொடைக்கானல் சொன்னாவே நல்ல குளிர் பிரதேசம். ஆமா சார். அதாவது ஒரு மலைப்பகுதி. அதுல என்னென்ன விவசாயம், எப்படிப்பட்ட விவசாயம்லாம் இருக்கு, என்னென்ன பயிர்கள் பண்ணுவீங்க இங்க சார்? உருளைக்கிழங்கு, வெள்ளைப்பூண்டு, காரட்டு, பீன்ஸ், சோயா பீன்ஸ், பட்டர் பீன்ஸ், இப்படி சார் மலைக்காய்கறி பூராமே இங்க விளையும் சார். இப்ப நாம நம்ம தோட்டத்துல என்ன பண்ணிருக்கோம் சார்? என்ன பயிர் பண்ணிருக்கோம் நம்ம தோட்டத்துல சார்? இந்த வருஷம் நம்ம பெல்ட் அவரை, அதாவது அவரை பந்தல் அவரைன்னு சொல்லுவாங்க, அதுல பெல்ட் அவரை பண்ணிருக்கோம். அது என்ன சார் பெல்ட் அவரைன்னா? அது கொஞ்சம் விளக்கப்படுத்தி சொல்லுங்க. இது என்ன ரகம்? அது அவரையில பெல்ட் அவரைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா சார். இது எவ்வளவு நாள் கிராப், எவ்வளவு நாள்ல வரும், எவ்வளவு நாள் அறுக்கலாம், அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். சரிங்க சார். இது சார் பெல்ட் அவரைன்னு சொன்னா, இப்ப நம்ம கீழ் நாட்டுல போடுறது அந்த குத்து குத்தா இருக்கும் சின்ன செடி, அது செடி அவரைன்னு சொல்லுவோம். இது பந்தல் போடுறதுனால இது பெல்ட் அவரை. இது காய் நடுவுமா இருக்கும். இது மலையில தான் ரொம்ப ஃபேமஸ் இந்த காய். நம்ம கீழ் நாட்டுல எல்லாம் இது போட்டோம்னாக்கா அவ்வளவுக்கா வராது, காய்க்காது. இது நம்ம கொடைக்கானல் மலைக்கு நல்லா சூட் ஆகுது சார் இந்த அவரை. ஐயா, இப்ப அவரை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அவரை தான் பெல்ட் அவரை போட்டிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இந்த சீசன்ல பெல்ட் அவரை போட்டிருக்கீங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சரிவான பகுதி, சமமான பகுதியில விவசாயம் பண்றது நாங்க பார்த்திருக்கோம், பதிவுகள் பண்ணியிருக்கோம். முதல் முறையா நாங்க சரிவான பகுதியில பதிவுகள் பண்றோம். டாக்டர் விவசாயத்துல சரிவான பகுதியில முதல் பதிவா இருக்கு. இந்த சரிவான பகுதியில எப்படி விவசாயம் பண்றதுங்க? மண்ணை எப்படி தயார் பண்றது? இதுக்கு எப்படி தயார் பண்ணி பக்குவப்படுத்தி வைப்பீங்க? எந்த டைம்ல எப்படி நடவு பண்ணுவீங்க? இந்த பெல்ட் அவரை எப்படி பண்ணனீங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சொல்றேன் சார். அதாவது சார், நாங்க கரெக்டா கார்த்திகை மாசம் 1ஆம் தேதிங்கும் போது நாங்க விதைய நடணும். அதுக்கு உண்டான வேலைகளை 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே நாங்க ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிச்சு ஆளுகளை வச்சு, வாச்சாத்துன்னு சொல்லுவாங்க, மண்வெட்டி மாதிரி இருக்காது, அது இவ்வளவு நட்டு இருக்கும். அந்த வாச்சாத்து வச்சு நாங்க ஆளுகளை வச்சு அந்த காடை கொத்துவோம். கொத்தி 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 பேடு பேடா கொத்தி எல்லாம் ரெடி பண்ணிட்டு, அதுக்கு பிறகு நாங்க எருவு கொண்டு வரும். மாட்டு எருவு கொண்டு குழி குழியா ரெடி பண்ணி நாங்க ஒரு 10 அடிக்கு ஒரு குழி எல்லாம் போட்டு அந்த எருவை கொட்டி ஒரு 10 நாள் அதை மூடி அப்படியே விட்டுருவோம். உடனே நடமாட்டோம். மூடி விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்க விதை வாங்கிட்டு குழியை மூடி அழகா நடணும் சார். தண்ணி மழை பெஞ்சிருச்சுன்னா தேவையில்லை. இல்லைன்னா நாங்க ஓசு மூலமா கோடையில இருந்து அணையை திருப்பி கொண்டு வச்சிருக்கோம். ஓசு மூலமா அந்தந்த குழிக்கு நாங்க தண்ணி விட்டு கரெக்டா நடுவோம் சார். 8 நாளையில அது முளைச்சிரும். முளைச்சு 2 பயிரா கொக்கி அடிச்சு 2 பயிரா வந்துடும். அதுக்கு பிறகு நாங்க பூச்சி அது திங்காம இருக்கிறதுக்காக வேண்டி இந்த மோனோகோட்டா பசுங்கிற ஒரு மருந்து இருக்கு, அந்த பாய்சன் தான் அடிப்போம், லைட் பாய்சன். அதை அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம சரடு நூல் வாங்கிட்டு பந்தல்ல அந்த தாய் கொடியை கட்டுவோம். ஃபர்ஸ்ட் தாய் கொடி கட்டி ஏத்துனதுக்கு பிறகு தாய் கொடி மேல ஏறினதுக்கு பிறகு கிளக்கொடிகள் நிறைய வரும். அதுல நம்ம தேவையில்லாத சிம்புகள் பூ இல்லாம வரும். அதெல்லாம் கட் பண்ணிட்டு நம்மளுக்கு பூவோட வர்ற சிம்பு நம்மளுக்கு தெரியும், காய்க்கிற சிம்பு இது அப்படிங்கிறது. அதை நாங்க பிரிச்சு அழகா இப்படி கட்டிடுவோம். கட்டி பந்தலுக்கு ஏத்தி விட்டுருவோம் சார். நம்ம கார்த்திகை மாசம் அந்த அவரையை போட்டோம்னா 4 மாசம், அதுல இருந்து 4 மாசம் பங்குனி மாசம் நம்மளுக்கு ஈல்டு ஃபர்ஸ்ட் எடுப்பு நம்ம எடுத்துடலாம். பங்குனி மாசத்துல இருந்து அங்கிட்டு எங்களுக்கு தீபாவளி டைம் வரையும், ஐப்பசி மாசத்து வரையிலும் அதுல காய் எடுப்போம். காய் எடுக்கணும். நிறைய மழை, அதுக்கு இடையில நிறைய மழை அந்த ஐப்பசி மாசம்லாம் அடிச்சுன்னா கொஞ்சம் காயை புள்ளி அடிச்சு அது வேஸ்ட் ஆகி நம்ம அதுக்கப்புறம் அழியிற மாதிரி ஆயிரும் செடி. அப்படி எங்களுக்கு மழை வரலன்னா அது வருஷத்துக்கு இல்லாம சார். அந்த மழை வர்றதுனால தான் எங்களுக்கு அது இடையில நின்றுது. சரிங்க சார். இதுக்கு நீர் அமைப்பு எப்படிங்க? நீங்க நீர் கட்டுமானம் எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? பயிர்களுக்கு எப்படி தண்ணி பாய்க்கிறது? இது ஓஸ் மூலியமா, அதாவது ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கீங்களா, இல்ல தண்ணி எப்படி பாப்பீங்க? ஓஸ் வழியா பாய்க்கிறீங்களா? சார் நாங்க சார் ட்ரிபிள் இரிகேஷன் போடல, சொட்டு நீர் பாசனம் அதெல்லாம் ஒன்றும் போடல. ஸ்ப்ரிங்க்லர் வச்சு இதுக்கு தெளிக்க முடியாது. நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, அப்படியே கிணத்துல மேல ஒரு இடத்துல ஒரு பெரிய கிணறு மாதிரி ரெடி பண்ணி தார்பாய் போட்டு அதுல தண்ணியை ஸ்டோரேஜ் பண்றோம். பண்ணை குட்டை அது? ஆமா, பண்ணை குட்டை மேல டாப்ல வச்சிருவோம். எங்களுக்கு காடு எல்லாமே சரிவலான காடுகள் தான். இந்த ஏரியா டோட்டலுமே கொடைக்கானல நம்மளுக்கு ஒரு லெவலா இருக்காது. சரிவலான காடா இருக்கும்போது மேல நம்ம பண்ணைக்குட்டை அமைச்சிடறோம். அதை அமைக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அதுல இருந்து ஓஸ் மூலியமா, மோட்டர்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்படி சரிவலா இருக்கிறதுனால மேல டாப்லயே நாங்க ஓசை கிணத்துக்குள்ள போட்டு இங்க தண்ணியை உறிஞ்சி விட்டுவோம். ஒரு டைம் உறிஞ்சி விட்டு கீழே கேட் வால் போட்டு அங்கங்க ஃபிட்டிங்ஸ் வச்சிருப்போம். 1 இன்ச்சு ஓசை ஃபிட் பண்ணிடுவோம். 2 இன்ச்சை போட்டு அதுல இருந்து 1 இன்ச்சை போட்டு நாங்க கனெக்ஷன் போட்டு வச்சிருப்போம். கேட் வால் திறந்தா எனி டைம் நம்மளுக்கு தண்ணி வரும். கிணத்துல ஆல்ரெடி கொடைக்கானல்ல இருந்து வர்ற தண்ணியை நம்ம அணையை எடுத்து கொண்டு கிணத்துக்கு விட்டுருவோம் ஒரு ஓசல. சரி, இப்ப அது ஓவர்ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். நீங்க சொன்னீங்க கிணத்துல இருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு, இது சமமான பகுதியா இருந்தா ஒரு
இடத்துல நம்ம கிணறு வந்து தோண்டி வைக்க முடியும். இது வந்து சரிவான பகுதி. இது எப்படி நீங்க அந்த தண்ணி வந்து எங்கிருந்து எடுத்துட்டு வரீங்க? பண்ணை குட்டைக்கு தண்ணி வந்து எங்கிருந்து எடுத்துட்டு வரீங்க? அதான் சார், நம்ம இப்ப கொடைக்கானல்ல இருந்து வருதுல்ல சார், சில்வர் பால்ஸ்ன்னு சொல்லி ஒரு அருவி வருது. ஓகே. அது வந்து நம்மளுக்கு ஃபேமஸான ஒரு அருவி. அந்த சில்வர் பால்ஸ்னாலே கொடைக்கானலுக்கு ஃபேமஸ். அந்த தண்ணி வந்து எங்களுக்கு 60-70 வருஷத்துக்கு முன்னாடியே, நாங்களே இப்ப ஃபீல்டுக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு விவசாயத்துக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தே முன்னோர்கள் அதை வந்து நம்மளுக்கு வாய்க்கா மாதிரி வெட்டி அதை அணைன்னு சொல்லுவோம் நாங்க, அதை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து இதெல்லாம் வந்து நெல் போட்ட ஏரியா ஃபர்ஸ்ட். இந்த பகுதியில வந்து நெல்லு கூட போட்டு நெல் விளைஞ்சது, அதாவது மலை நெல். அது வந்து அரிசி வந்து சிகப்பா இருக்கும். அந்த இதுதான் விளைஞ்சது ஃபர்ஸ்ட். வந்து இங்க வந்து பிக்கப்பு, போர்வீல், ஜீப்பு அது இது எல்லாம் கிடையாது. மாட்டுல தான் நாங்க இங்க வந்து நெல் போட்டு அதை எடுத்து வில்பட்டிங்கிறது தான் ஊராட்சி இந்த பேத்துப்பாறை கிராமத்துக்கு. அங்க வந்து நெல்லை வந்து மாட்டுல தான் கொண்டு போயிருக்காங்க. அப்படி இருந்தது. அவங்க வெட்டின அணையை தான் இன்னைக்கு நாங்க வந்து சீர்திருத்தம் பண்ணி தண்ணியை கொண்டு வந்து நாங்க தார்பாய் போட்டு அந்த தண்ணியை ஓசு கொண்டு வந்து அந்த வாய்க்கால்ல இருந்து எடுத்து ஸ்டோரேஜ் பண்றோம். ஊராது. அதுதான் நீங்க பண்ணை குட்டை அமைச்சிக்கிறீங்க. அந்த அருவியில இருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி ஓஸ் மூலியமா விட்டு ஸ்டோரேஜ் பண்ணி பைப் லைன் வழியா எடுத்துக்கிறீங்க. ஆமா ஆமா. இப்ப இருக்கிற எல்லா விவசாயிகளும் அப்படிதான் பண்ணிருக்காங்க. எல்லா விவசாயம், டோட்டல் விவசாயமே அப்படிதான் சார். வெட்டு தண்ணி எங்களுக்கு பாய்ச்ச முடியாது. ஓஸ் மூலியமா தான் நாங்க பாய்ச்சோம். சரிங்க சார். சார், இப்போ சமமான பகுதி அப்படின்னு சொன்னால் இது வந்து டிராக்டர் வச்சு உழுவலாம், இல்லைன்னா மாடு வழியாக இயற்கை உழவுல பண்ணலாம். சரி, இயற்கை கலப்பி கொண்டு பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் சரிவான பகுதியில் வந்து இங்கே எப்படி உழவு முறை எப்படி பண்ணுறீங்க? இங்கே வந்து சார் நாங்கள் மாடு வச்சும் ஓட்ட முடியாது, டிராக்டர் வச்சும் ஓட்ட முடியாது. எங்களுக்கு வந்து பந்தல் மேலே அமைச்சிருக்கோம். 2வது 2 அடி 3 அடி விட்டு விட்டா அப்படியே பேடாக தான் நாங்கள் தடுத்துருக்கோம். அதில் வந்து நாங்கள் வந்து ஆளு மூலியமாக தான் நாங்கள் கொத்தி எடுக்கிறோம். வாட்சாத்து வச்சு வெட்டெடுத்து தான் காட்டை திருத்தம் பண்ணுறோம். மற்றபடி வந்து கீழ் நாட்டில் மாதிரி நாங்கள் டிராக்டரோ அந்த இதெல்லாம் வச்சு நாங்கள் பயன்படுத்த முடியாது சார். மாடு இங்கே வச்சு ஓட்ட முடியாது. சரிங்க. இப்போ வந்து மண் வந்து நம்ம மண் வந்து என்ன தன்மை கொண்ட மண்ணுங்க? என்ன மண்ணுங்க இது? வந்து சார் கருப்பு மண். செவ்வல் மண்ணையும் இங்கே நிறைய ஏரியாவில் செவ்வல் மண் இருக்கு. இப்போ நாங்கள் இந்த ஏரியா போடுறது வந்து கருப்பு மண். இது கருப்பு மண், கருப்பு மண் நாங்கள் சொல்லுவோம். சரிங்க சார். இப்போ வந்து பெல்ட் அவரைன்னு சொல்லியிருக்கீங்க. பெல்ட் அவரைக்கு வந்து என்ன சரியான பருவம் சார்? எந்த பருவத்தில் வச்சா இந்த கொடைக்கானல்ல நல்ல ஈல்டு எடுக்க முடியும்? கொடைக்கானல்னா சார் இது வந்து கரெக்டாக கார்த்திகை 1ஆம் தேதி ஆரம்பிச்சு கார்த்திகை 10ஆம் தேதிக்குள்ள விதையை நட்டுறணும். அதுக்கு மேல போச்சுன்னா நம்மளுக்கு வந்து செடி மட்டும் கொடி மட்டும் தான் வரும். இப்ப மேல போயிட்டு பொங்கல் டயத்துல அப்படியெல்லாம் டயத்துல தை மாசம்லாம் நட்டோம்னா, மார்கழி தைல எல்லாம் நட்டோம்னா நம்மளுக்கு கொடி மட்டும் வரும், பூ வராது. கார்த்திகையிலே நட்டோம்னா நல்ல கொடி ஏறி அந்த கொடி நல்லா வதங்கி வெயில்ல நம்மளுக்கு வந்து ஈல்டுக்கு வரும். பங்குனி மாசம் ஈல்டு வந்துடும். இப்போ பெல்ட் அவரை விவசாயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ எவ்வளவு ஏக்கர்ல நம்ம நடவு பண்ணியிருக்கோம்? இதுக்கு என்ன நடவு செலவு, இது வரைக்கும் என்ன செலவு ஆனதுங்க? இப்போ என்ன கிலோ வந்து காய் வந்து போயிட்டு இருக்கு? என்ன அறுவடை, ஒரு ஏக்கருக்கு வந்து என்ன அறுவடை கிடைக்குது சார்? இது வந்து இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து 1 ஏக்கர் நடவு நட்டோம்னா, இந்த அவரை நட்டோம்னா எங்களுக்கு காய் வந்து அதிகமாக காய்க்கும். இப்போ ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு தோட்டத்தில் 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கோம்னா, உதாரணத்துக்கு ஒரு தோட்டத்தில் வந்து நாங்கள் வந்து 50 மூடை ஒரு வாரத்துக்கு 8 நாளையில 50 மூடை காயெல்லாம் எடுத்திருக்கோம். இது வந்து எப்போனா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால். இப்போ வந்து வர 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 நாங்கள் இந்த உரம், மருந்து அது இதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுனால இப்போ பழைய சத்து மண்ணில் இல்லை. வந்து இந்த காட்டு மண்ணு நல்லா சத்தா இருந்துச்சு, இலதலை அது இதெல்லாம் போட்டு நல்லா சத்தா இருந்துச்சு. இப்போ நாங்க வந்து எல்லாரும் அதான் பண்றாங்க. கடையில் விற்கிற உரத்தை வாங்கிட்டு வந்து போடுறோம். போட்டு இது பண்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து காய்ப்பு தன்மை குறைஞ்சிருச்சு சார். இப்போலாம் நம்ம வந்து ஒரு 2 ஏக்கர் நடவு நட்டுருக்கோம்னா வாரத்துக்கு ஒரு 7 மூடை 6 மூடை இது எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்கு சார். ஒன்றும் காய்க்க மாட்டேங்குது. 50 மூடை எடுத்தது எங்க, இப்போ 6 மூடை 7 மூடை எடுக்கிறது எங்கன்னு நீங்களே பாருங்க. உரம் வச்சோம்னாலும் ஒன்றும் அது வந்து செடி எடுக்க மாட்டேங்குது, மருந்து அடிச்சாலும் எந்த ரிசல்ட்டும் கிடையாது. இப்படிதான் இப்போ உள்ள நிலைமை இருக்கு. ஐயா, இப்போ சமமான பகுதியில் வந்து பந்தல் அமைக்கிறது ரொம்ப நேர்த்தியாக இருக்கும், அது பண்ணுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். இது சாய்வான பகுதி. இந்த சாய்வான பகுதியில் விவசாயம் பண்ணுறதே, சரிவான பகுதியில் விவசாயம் பண்ணுறது பெரிய விஷயம். இதில் வந்து பந்தல் அமைச்சிருக்கீங்க. இது பந்தல் எப்படி அமைச்சிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து சார் நாங்கள் ஸ்ட்ரே கம்பின்னு சொல்லி ஒன்று 10 அடிக்கு ஒரு கம்பி ப்ராப்பராக வந்து லைனாக 10 அடி 10 அடி 10 அடி 10 அடிக்கு கட் பண்ணி நாங்கள் வந்து போட்டு அதை வந்து மண்ணில் குறி பறிப்போம். இந்த லாஸ்ட் மண்ணில் குழி எடுத்து மண்ணு ஸ்டேன்னு சொல்லி போடுவோம். அப்படி மண்ணு ஸ்டே போட முடியாத இடத்துல அங்கிட்டு ஓடைக்குள்ள அந்த வேலிக்குள்ள அங்கங்க இருக்க மரத்துல ஸ்டேயை பிடிச்சி கட்டி அதுல இருந்து இழுத்து டெம்பர் பண்ணி 4 பக்கமும் 10 அடி 10 அடி ஸ்டேவா போட்டு அதுக்கு பிறகு அதுல பாவு கம்பி விடும். பாவு கம்பி போட்டா, பாவு கம்பின்னு சொன்னா இந்த மாதிரி சின்ன கம்பி, இந்த பாவு கம்பி விட்டு இப்படிதான் நீங்க பந்தல் பண்ணுவோம். 10 அடிக்கு ஒரு போஸ்ட், அந்த ஜாயிண்ட் வரும். மேல இருந்து கீழே போற கம்பி, இந்த சைடு வர்ற கம்பியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு போஸ்ட், ஜாயிண்ட்டுக்கு ஒரு போஸ்ட் சார். அப்படி போட்டு இந்த பந்தலை பண்ணிடுவோம் சார். இப்போ பெல்ட் அவரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது வந்து அவரையில வந்து இந்த பெல்ட்ன்ற
ரகத்தை வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது பெல்ட்டுன்ற ரகம் தானுங்களா இல்லை ரகம் பேரே பெல்ட் தானே? இதில் வந்து நைஸ் பெல்ட் சார். இதுலேயே சன்னம் இருக்கு, மோட்டாவும் இருக்குங்களா? ஆமாம், 2-3 ரகம் இருக்குது. சிகப்பு கலரில் ஒரு காய் இருக்கும். ஓகே. சத பெல்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து காய் மொந்தமாக இருக்கும், அது வந்து கொஞ்சம் மொந்தமாக இருக்கும். இது வந்து நைஸ் பெல்ட், இது வந்து சாஃப்டாக இருக்கும் காய். இது வந்து ஒடிச்சாலும் சடன்னு ஒடியும். ஓ, இதுவும் பீன்ஸ் மாதிரி தான். இப்போ கொடைக்கானல் சைடு இது மாதிரி வந்து மலைப்பிரதேசங்களில் ஊட்டி கொடைக்கானல் இந்த பக்கம்லாம் உருளைக்கிழங்கு இதுதான் அதிகமாக பண்ணுவாங்க. நீங்கள் அவரையும் பண்ணுறீங்க. ஆமாம், அவரையும் சிறப்பாக வருதுங்களா? இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து இது வந்து பேத்துப்பாறை கிராமம், அதாவது வில்பட்டி ஊராட்சி பேத்துப்பாறை. இது வந்து இந்த பழனி சாய்வுல அந்த காற்று இங்கே வர்றதுனால இங்கே வந்து உருளைக்கிழங்கு செட் ஆகாது சார். கொடைக்கானல், அந்த செண்பகனூர், வடகவிஞ்சி இந்த மாதிரி லைனில் வந்து உருளைக்கிழங்கு ஃபேமஸ் சார். மேல்மலை ஃபுல்லாக உருளைக்கிழங்கு, கேரட்டு, நம்ம வெள்ளைப்பூடு அதெல்லாம் அந்த பக்கம் பயிரிடுவாங்க. நம்மளுக்கு இது அவரை வந்து பண்ணக்காடு, தாண்டிக்குடி, பேத்துப்பாறை இதெல்லாம் வந்து அவரைக்கு ஃபேமஸ் சார். இந்த 3 ஊரும் இப்போ வடகவிஞ்சிலையும் கொஞ்சம் போடுறாங்க அவரை. எல்லாருமே அவரை வந்து உங்களுக்கு நல்ல முறையில் இந்த புள்ளிக்காய் மட்டும் அடிக்காமல் எங்களுக்கு வந்துச்சுன்னா நல்ல ஈல்டு தான், ஈஸி வேலையும். ஆனால் இது வந்து இப்போ நிறைய செலவு எங்களுக்கு வைக்குது இந்த காய். இது போட்டதுலேருந்து நாங்கள் மருந்து அடித்து உரம் வச்சு எல்லாம் பார்த்து இது பண்ணி இந்த மாதிரி செடியை கொண்டு வந்து காய்க்க வைக்கிறதுக்குள்ளையும் நாங்கள் ஒரு வழியாக எல்லா கடையிலையும் நெருக்கி வச்சாலும் கடனை தான் வாங்கி பண்ணுறோம். விவசாயிங்க எல்லாமே கடன் வாங்கி தான் விவசாயம், கை காசு போட்டு பண்ணோமா சார். மதுரையில் கடைக்காரங்க எங்களை நம்பி கொடுக்குறாங்க பணம். ஒவ்வொருத்தரும் வந்து மதுரையில் கண்டிப்பாக கடன் வாங்கி தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். அதை வந்து ஒரு வெள்ளாமை எடுத்து அடைச்சிருவோம். கடனை அடைச்சிட்டு அடுத்த வெள்ளாமைக்கு நாங்கள் வந்து மறுபடியும் கடன் வாங்குவோம். அப்படி தான் கடன் வாங்கி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயினுடைய நிலையும் விவசாயத்துடைய நிலைமையும் இப்படி தான் இருக்குது. ஆமாம் சார், கடனில் தான் இருக்குது. கடன் எந்த விவசாயம் போட்டாலும் சரி, நான் பீன்ஸை போட்டாலும் சரி, நான் உருளைக்கிழங்கு போட்டாலும் சரி, நான் கேரட் போட்டாலும் சரி, எதை போட்டாலும் முன்பணம் வச்சுக்கிட்டு என்னால் விவசாயம் பண்ண முடியாது. நான் வந்து இப்போ விவசாயம் பண்ணுறேன்னா எங்களுக்கு கமிஷன் கடைக்காரங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு 50,000 60,000 இப்படி வந்து எங்கள் தேவைக்கு வந்து நாங்கள் முன்னாடியே 10,000 20,000 கொஞ்சமாக வாங்கிடுவோம். வாங்கி மொத்தமாக பட்டியலில் எங்களுக்கு ஏற்றி கொடுத்துருவாங்க. ஏற்றி கொடுத்துட்டு அடுத்து நாங்கள் ஒரு மூடை 2 மூடை இப்படி காய் எடுத்து போட வர வச்சு கழிச்சிட்டே வருவாங்க. அப்படி கழிச்சிருவோம். ஒரு வருஷம் கடனை கழிச்சிருவோம் சார். நல்ல மழை அது இதுன்னு இல்லாமல் எங்களுக்கு ஆதரவாக அந்த விவசாயம் வந்து நல்ல முறையில் வந்துருச்சுன்னா, காப்பு தன்மை நல்லா இருந்து ரேட்டும் நல்லா விற்று இப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து கடனை அடைச்சிருவோம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வருஷம் பெண்டிங் ஆயிரும் சார். அந்த கடன் கட்டவே முடியாது. அடுத்த வருஷம் எதையாவது போட்டு அப்புறம் தான் அந்த கடன் அடைப்போம். அப்போ முதலும் கடனை வாங்கி வச்சிருப்போம், அடுத்த விவசாயத்துக்கும் நாங்கள் கடன் வாங்கணும். இதை விட்டு எங்கிட்ட வெளியில் வேலைக்கு போயிட்டோம்னா எங்களுக்கு வந்து செட் ஆகாது. இதை நாங்கள் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு 10 நாளைக்கு வேலைக்கு போவோம், ஒரு மாதத்துக்கு வேலைக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து விவசாயத்தை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பண்ணோம்னா இந்த இது கெட்டு போயிடும். வேலை இங்கே ஸ்டாப் ஆயிரும். களை வெட்ட முடியாது, காடை திருத்த முடியாது, இதெல்லாம் ஸ்டாப் ஆயிரும். அதனால நாங்கள் வேலைக்கெல்லாம் போக முடியாது. ரொட்டேஷன் வந்து நாங்கள் இதிலேயே தான் ரொட்டேஷன் பண்ணி தான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயா வந்து நமக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி வேலையெல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது, தோட்ட வேலைகள், நமக்காக நேரம் ஒதுக்கி கொடுத்ததற்கு டாக்டர் விவசாயத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனலுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் எங்கள் படைப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எப்போல்லாம் நாங்கள் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்துடும். அப்படியே வந்து உங்கள் விவசாய நண்பர்களுக்கு நம்ம சேனல் பற்றின விஷயங்களையும் நம்ம சேனலில் வர செய்திகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றா சேர்ந்து வளரலாம் இல்லையா? அதுக்காக தான். நன்றிங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை தான் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.